பிரைஸ் தி லார்ட். யூடியூப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறவர்களையும் எங்கள் சபை குடும்பத்தினர்களையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலும் ஜீசஸ் சபையின் சார்பாகவும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சற்று நிமிடங்களில் எங்களுடைய ஞாயிறு ஆராதனை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைய நாள் வார்த்தைக்காக நீங்கள் வாஞ்சோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாள் வார்த்தை மற்றும் ஆராதனை உங்கள் வாழ்வில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். தேவனுடைய வார்த்தையின் போதும் ஆராதனையின் போதும் முழு கவனத்தை தேவனிடத்தில் செலுத்தி ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆராதனை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், ஒன்றாய் தேவனை ஆராதிப்போம். God bless you. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இந்த பெந்தெகோஸ்த் ஞாயிறு அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட நாங்கள் அனைவரும் ஆவியானவரை நாங்கள் நினைவு கூர்ந்து அவரை நாங்கள் பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். யாரும் எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போய் நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கென நான் இன்னொரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் உங்களை எல்லா உண்மையிலும் அவர் உங்களை வழிநடத்துவார், அவர் வல்லமையை கொடுப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் கூட அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவதாக ஞானஸ்தானம் பெற்று ஆவியானவர் அவரின் மேல் இறங்கின பின்பு அவர் ஆவியானவரின் நிமித்தம் அவர் வனாந்திரத்துக்கு வழிநடத்தப்பட்டார் என்று அவர் அங்கு உபவாசமாக ஆண்டவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஊழியத்திலும் சரி, எங்களுக்கும் ஆவியானவர் முக்கியம். அவர் இல்லாமல் நாங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவர் ஊழியத்துக்கு முன்பதாக அவர் ஆவியானவரினால் நிரப்பப்பட்டார். அதே போல தான் அவருடைய சீஷர்களும் சொல்கிறார், நீங்கள் போயிட்டு இந்த ஊழியம் செய்யுங்கள், அதை பெரிதாக செய்யுங்கள் அல்ல, நீங்கள் முதலாவதாக நீங்கள் மேல் மாடியில் நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கென ஒரு தேற்றலவாரனை அனுப்புவேன் என்றேன். எனவே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்கிறதான இடங்களில் அந்த ஆவியானவரை பார்த்து ஆண்டவரே நீர் வேண்டும், நீர் எங்களை நிரப்பும் என்று சொல்கிற நேரத்தில் அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வருகிற நேரத்தில் வல்லமைகள் வரும். அதே போல உங்களால் முடியாத காரியங்களை அவர் சாத்தியமாக்குவார். உங்களுக்கு ஒரு பலனாக உங்கள் பக்கத்தில் இருப்பார். எனவே அந்த ஆவியானவரை பார்த்து நாங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? யாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிராடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உங்க எங்கள் உலர்ந்து போன எலும்புகளை நீர் உயிரடைய செய்யும் ஆண்டவரே. மரித்து போயிருக்கிற காரியங்கள், வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற காரியங்களை நீர் எழுப்பிடும் ஆண்டவரே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெளிந்த வல்லமை வேண்டுமே. சும்மா பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே,
பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை ஒழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. என் உயிர் தெழுந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுமா, கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. ஆமென். என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. சொல்லுமா, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சும்மா உயிர் தெழுந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து கரங்களை தட்டி அப்பா பார்த்து சொல்லும், ஆண்டவரே உலர்ந்து போன காரியங்கள், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிறதான காரியங்களை உயிர்ப்பிக்க முடியும் உம்முடைய ஆவியினால் மாத்திரமே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போய்விட்டது, இனிமே இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று மனிதர்கள் சொல்லியிருக்கிறார்களோ, உங்கள் சத்துருக்கள் சொல்லியிருக்கிறார்களோ, நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் உலர்ந்து போன அனைத்து காரியங்களையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மரித்து போயிருக்கிற அனைத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிர் வைத்த அந்த ஆவியானவர் அவர் இன்று உங்களோடு இருக்கிறார். எனவே அவரை பார்த்து சொல்லும், ஆவியானவரே நீர் இருப்பதினால், ஆண்டவரே நீர் இருப்பதினால் மாத்திரமே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அதெல்லாம் உயிருக்கு வரும் ஆண்டவர் என்று அந்த ஆவினை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீர் வேண்டும், நீர் வாரும், நீர் எங்களோடு அசைவாடும் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நீர் தேவை என்று அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவோமா. சரவே சேரவே சிராலாரபா சுருளுருபு எங்கள் எல்லாம் நீரே ஆவியானவர். இந்த உலகத்தில் எங்களை வழிநடத்துபவர் நீர், எங்களை தேற்றுபவர் நீர். நீர் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த ஆவியானவரை பார்த்து முழு உள்ளத்தோடு சொல்லுமா, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வையும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அது உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆவியானவர் என்று வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோம், ஜீவத்தண்ணி நீரே, ஜீவத்தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். எங்கள் ஜீவத்தண்ணி நீரே, நீரே,
ஆவியானவரே நீர் வாருமையா, வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் வேண்டும் ஆவியானவரே, நீர் வாருமே, வாரும் தூய நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாதையா. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை மூழ்க பண்ணும், எங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. உலகத்தில் அல்ல, உம்மில் நாங்கள் நிரம்பி, உம்மில் நாங்கள் நிரம்பி இருக்க வாஞ்சிக்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கொன்றும் இல்லையே, உந்தன் சமூகத்தை விட்டு எங்கு போவேன். இந்த உலகத்தில் எனக்கொன்றும் இல்லையே, உந்தன் சமூகத்தை விட்டு எங்கு போவேன். சொல்லுமா, ஆவியானவரே என்னை நிரப்பிடுமே, உந்தன் பிரசன்னத்தில் நான் தொலைந்து போவேன். ஆவியானவரே என்னை நிரப்புமே, என்னை நிரப்பிடுமே, உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் நான் தொலைந்து சோர்ந்து போன நேரம் எல்லாம் எங்கள் துணையே தேற்றரவாளனே. பலவீனத்தில் உதவி செய்பவரே, அன்பின் ஆவியே என் நற்சரமே. பலவீனத்தில் உதவி சொல்லும் ஆவியானவரே, என்னை நிரப்பிடுமே, உந்தன் பிரசன்னத்தில் நான் தொலைந்து போவேன். ஆவியானவரே என்னை நிரப்பிடுமே, உந்தன் பிரசன்னத்தில் நான் தொலைந்து போவேன். ஆமாவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. நீர் இல்லாத எதுவுமே எங்களால் செய்ய முடியாது. சோர்ந்து போன நேரம் எல்லாம் எங்கள் பலன் நீர் ஆண்டவரே. பலன் இல்லாத நேரத்தில் நிறைவானவர் நீர் எங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறீர் சுவாமி. குறையுள்ள பாத்திரங்கள் நாங்கள், குறை உள்ள மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை முழுமைப்படுத்தினது நீர், எங்களை நிறைவாக மாற்றுகிறது நீர் ஆண்டவரே. ஆண்டவரை காய்ந்து போயிருக்கிற, வறண்டு போயிருக்கிற வாழ்க்கைகள் கூட இன்றைக்கு எங்களோட ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் யாரெல்லாம் நான் வறண்டு போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை காய்ந்து போயிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆறுகளை ஓட பண்ணுகிறவராக இருக்கிற ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் கோட்டை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள்,
உம்முடைய ஆவி இருக்கிற நாள் மாத்திரமே. எங்கள் பலனோ எங்கள் பராக்கிரமோ அல்ல ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய ஆவியினால் மாத்திரமே சுவாமி. ஆனால் இந்த ஜனங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தாம் இவர்களோடு கூட இருந்து இன்னும் இவர்களை நீர் வழி நடத்துவீராகப்பா. ஆண்டவரே இயேசு எங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் இயேசப்பா என்னத்தெல்லாம் எங்களுக்கு செய்ய சொன்னாரோ அதெல்லாம் நாங்கள் உண்மை கொண்டு செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே உம்முடைய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை நேசிக்கையும் ஆண்டவரே, ஆண்டவரே பொறுமையாக இருக்க ஆண்டவரே, அன்பு கூற ஆண்டவரே, பிதாவுடைய சித்தத்தை செய்ய நீர் எங்களை வழி நடத்துவீராக. உமக்கு எல்லா துதிகளும் அங்கேயும் செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வல்லமை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் யாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதகர் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறார். God bless you. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெந்தெகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு தேவனுடைய அபிஷேகத்தினாலே வருகிற சகல ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக என்று வாழ்த்துதல் சொல்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் தேவன் நிச்சயமாகவே உங்களை அபிஷேகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவின் முழு அபிஷேகத்தை கொடுத்து அவர் நிரப்புவார். ஆகவே இன்றைய நாளில் நாம் தேவனுடைய செய்தியை பார்க்கும்படியாக நாம் இருக்கிற இடத்துல அனைவரும் எழுந்திருந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உம்முடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரை நீ நமக்கு கொடுத்தே அவர் நிமித்தமாக இன்று அந்த அபிஷேகத்தில் நிரம்பி உலக மக்களை விட நாம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் நமக்கு கிருபை பொழிந்ததுக்காக ஸ்தோத்திரம். புனித ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு அளவில்லாமல் வேண்டும், முழுமையாக அபிஷேகம் வேண்டும். நாங்கள் மூழ்கி மூழ்கி நிரம்பத்தக்கதாக அந்த அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில நிரம்புவதாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய தேவ செய்தியிலே முழு பலத்தினாலும் உம்முடைய முழு அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. நீ பேசும் பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகத்தின் மகிமை என்ன, அபிஷேகத்தின் பெருமதி என்ன என்பதை குறித்து தெளிவாய் நம்மோடு பேசியர்களும் பிதா உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. சபை சத்தமாய் சொல்லலாம் ஆமென், ஆமென். உட்காரலாம் தேவனுடைய சபை சமூகத்திலே. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, இது ஒரு பெந்தெகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் 120 சீசர்கள் மேல் மாடியிலிருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த அபிஷேகத்தை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். தலைப்பு, அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள், அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். The anointing makes a difference. ஒரு வித்தியாசத்தை அபிஷேகம் ஏற்படுத்தும். யாத்ராகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22 25 வரை நாம் பார்க்கலாம். Exodus chapter 30 verse 22 to 25. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுதந்திர வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், லவங்கம் பட்டையில் 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குட எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல் கூட்டப்பட்டு பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த தைலமாய் இருக்க கடவது. அத்துடன் யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 29 33 வரை வாசிக்கலாம். Exodus chapter 30 verse 29 to 33. நீங்கள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படி அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை
தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஆரோனும் அவன் குமாரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரோடு நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்கு பரிசுத்த தைலமாயிருக்க கடவுது. இது மனிதனுடைய சரத்தின் மேல் வாழ்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இந்த முறைமையின்படி தைலம் கூட்டுகிறவனும் இதில் எடுத்து அந்நியன் மேல் வாக்குறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். இந்த இடத்திலே ஆண்டவர் 5 மூலிகைகளை கொண்டு அபிஷேக எண்ணெயை அவர் உண்டாக்கும்படி மோசேக்கு தேவன் சொன்னார். ஆகவே இந்த 5 மூலிகைகள் மூலம் ஒரு அபிஷேக எண்ணெய் செய்யப்பட்டது. ஆகவே பாடுவதற்கும் அபிஷேகத்தில் பாடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆராதிப்பதற்கும் அபிஷேகத்தில் ஆராதிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பிரசங்கிப்பதற்கும் அபிஷேகத்தில் பிரசங்கிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்தி காட்டும். ஆகவே அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அபிஷேகம் ஊழியத்துக்கு மட்டும்தான் தேவை என்று பலர் நினைக்கிறார்கள். இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய தொழிலுக்கு, மார்க்கெட் பிளேஸ்ல நம்முடைய வியாபாரத்துக்கும் அபிஷேகம் தேவை. அப்படி அபிஷேகம் இருந்தால்தான் மற்ற மனிதர்களை விட நாம் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அபிஷேகம் தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை வெற்றியாக உன்னதமாக செய்து முடிக்க அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். வேத புத்தகத்தில் யோவானின் புத்தகம் 1 யோவான் 2 அதிகாரம் 20 First John chapter 2 verse 20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை அருமையான வசனம். நாம் அபிஷேகத்தின் மூலம் நாம் சகலத்தையும் அறிந்து கொள்கிறோம். அபிஷேகம் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எனவேதான் மற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முதல்ல நீங்கள் மிக சீக்கிரமாய் செய்து பிடிப்பீர்கள். காரணம், உங்கள் மேல அபிஷேகம். அந்த அபிஷேகம் சகல ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கும். யாருக்கும் புரியாதது, யாரும் அறிந்து கொள்ள முடியாதது, யாருக்கும் தெரியாதது, மறைமுகமானவைகளை அந்த அபிஷேகம் உங்களுக்கு காண்பிக்கும். பலர் உங்களிடத்து கேட்பார்கள், உங்களுக்கு மட்டும் எப்படி இது தோணுது, உங்களுக்கு மட்டும் இந்த ஐடியாஸ் எப்படி வருது, நீங்க மட்டும் இந்த பிரச்சனையை எப்படி இதை சுமூகமா முடிச்சீங்க? அது காரணம் நம்முடைய ஞானம் அல்ல, அதுக்கு பேர் அபிஷேகம். அபிஷேகம் என்ன செய்யுதுன்னா எங்களுக்கு சீக்கிரமா எல்லாவற்றையும் விட வித்தியாசமாய் வாழ வைக்குது. எனவேதான் அபிஷேகம் உங்களை மற்றவர்களை விட வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த 5 மூலிகைகளை கொண்டு இந்த அபிஷேக எண்ணெயை உண்டு பண்ணும்படி தேவன் சொன்னார். 5 மூலிகைகள் எடுத்து அந்த அபிஷேக எண்ணெயை அவர் செய்யும்படி சொன்னார். ஆனா இந்த அபிஷேக எண்ணெயை வேதம் சொல்லுது அவர்கள் ஊற்றினார்கள். ஆரோனுடைய குடும்பத்தின் மேலே ஊற்றினார்கள். ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து நெத்தியில அவங்க போடல. ஆகவே எங்களுக்கு வேத வசனத்துல சங்கீதம் 133 அதிகாரம் 2 Psalm chapter 133 verse 2 வேதம் சொல்வது, அந்த அபிஷேக எண்ணெய் ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட பொழுது அது தாடியில அவனுடைய அங்கி முழுவதும் அது ஓட ஆரம்பித்தது. இன்றைக்கு தேவை சொட்டு அபிஷேகம் அல்ல, இன்னைக்கு நமக்கு தேவை மிகப்பெரிய அபிஷேகம். இன்னைக்கு சபைகள் சின்ன அபிஷேகத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு சிறிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் சின்ன பிசினஸ்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் தேவையில்லை. வாய் திறந்து சொல்லுங்க, நம் வாழ்க்கையில் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அது கணுக்கால் அளவு போதாது, நீந்தி மூழ்கத்தக்கதாக அந்த அபிஷேகம் வருவதாக தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் நம் வாழ்க்கையிலே கொடுக்கும்படி இருக்கார். இந்நாட்களில் சபைகளுக்கு தேவை இப்படிப்பட்ட அபிஷேகம் தான். ஒரு துளி அல்ல, பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யோவேலின் புத்தகம் 2:20 சொல்லுது, நான் கடைசி நாட்களே மாமிசமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கொஞ்சம் அபிஷேகம் கேட்க வேணாம், ஆண்டு ஊற்றும்படி இருக்கிறார்.
மாமிசமான யாவர் மேலும் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படி இருக்கிறார். அபிஷேகத்தில் மூழ்கிற அளவுக்கு நீங்க அபிஷேகத்தை பெற விரும்ப வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பாராக. ஆமென் என்று வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென் என்று நீங்க லைவ் சட்ல சட் பண்ணுங்க. ஆமென் 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 என்று சொல்லுங்க. ஆமென் என்று போன்ற அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை கொடுப்பார். எனவே நீங்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாய் வாழ போகிறீர்கள். வித்தியாசமாய் வாழ அவர் வைப்பார். தேவ ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அபிஷேகம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்காங்க, பாஸ்டரும் அபிஷேகமாக்கணும், பாஸ்டருக்கு தான் அபிஷேகம் சொந்தம். இல்ல, இன்னைக்கு சில சபைகள் அப்படி வைத்திருக்கிறது. விசுவாசிகளை கீழான இடத்துல தேவன் அதல்ல, மாமிசமான யாவர் மேலும் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுப்படுக்கார். என் மேல இருக்க அதே அபிஷேகம் உங்க மேல இருக்க போய்கிறது. அதுதான் முக்கியம். அபிஷேகத்தை அவர் எல்லாரும் மேலும் கொடுக்கும்படி விரும்புகிறார். நீங்க ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. இந்த அபிஷேகம் ஊழியத்திலே உங்களை வித்தியாசமாய் வைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை வித்தியாசம் வைக்கும். உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களை வித்தியாசம் வைக்கும். உங்க பொருளாதாரத்தில் உங்களை வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைக்கும். அதே நேரத்தில் இந்த உங்க வியாபார ஸ்தலத்திலே, அந்த மார்க்கெட் பிளேஸ்ல உங்களை வித்தியாசமாக வைக்கும். அபிஷேகம் தான் செய்யும். அபிஷேகம் மட்டும்தான் அது செய்ய முடியும். சரி, இந்த 5 மூலிகைகளை கொண்டு இந்த அபிஷேக எண்ணெயை செய்ய சொன்னார். ரைட். முதலாவது இதுல படிக்க காரியம், நாங்க வாசித்த வசனங்களை மறுபடி நீங்க வாசிங்க. இந்த 5 மூலிகைகளையும் போட்டு நல்லா அரைச்சி இடிச்சு அதை நுறுக்கி உடைப்பாங்க. உடைச்சு தட்டுன பிறகுதான் அந்த எண்ணெயை போட்டு கலக்கி முடிந்தோடனே அது அபிஷேக எண்ணெயா மாறும். வாழ்க்கையில யார் யார் உடைக்கப்படுறாங்க, யார் யார் நுறுக்கப்படுறாங்க, அவங்க அத்தனை பேரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. உங்க வாழ்க்கையில மனம் உடைந்து போயிருக்கீங்களா? எதிர்பார்த்த காரியம் நடைபெறாதபடியா? வாழ்க்கையில மனக்குழப்பத்தோடு ஒரு நெருக்கத்தின் பாதையிலே, ஒரு உடைவின் பாதையிலே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கீங்களா? ஒரு போராட்டத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கீங்களா? ஒரு தனிமையின் பாதையிலே போய்கொண்டிருக்கீங்களா? அபிஷேகம் உங்கள் மேல வரும். எனக்கு பிரியமானவளே, எலிசா அபிஷேகத்தை பெற எவ்வளோ மைல்கள் நடந்து போனான். யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது. பல தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவனை அதரியப்படுத்தினார்கள். கடைசியிலே அவனோடு கூட இருந்த எலியா கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு சுழல் காற்று, போராட்டமான வாழ்க்கை, ஒரு தனிமை. அந்த நேரத்தில் அவன் மேல இரட்டிப்பான அபிஷேகம் வந்தது. 120 சீசர்களும் ஒரு தனிமையான நிலையில தாங்கள் நம்பியிருந்த காரியம் கையிலே கிடைக்கவில்லை. அவங்க எதிர்பார்த்தார்கள் இயேசு தங்களோடு இருப்பாங்க. ஆனா இயேசுவின் சிலுவை மரணம் ஏற்பட்டது. அதன் பின்பாக அவர் பரலோகத்துக்கு போன பின்பு ஒரு தனிமையாக இருந்தார்கள். அந்த இருந்த வீடு முழுவதிலும் ஒரு அபிஷேகம் வந்தது. அவளை வித்தியாசமாய் மாற்றி வைத்தது. எனக்கு பிரியமானவளே, போராட்டம், பிரச்சனை, தனிமை, கைவிடப்பட்ட நிலை, துரோகங்கள் நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையினால ஏன் இந்த வாழ்க்கைன்னு வெளியே போயிட வேண்டாம். இந்த போராட்டத்தின் பாதையிலே கடந்து செல்லுங்கள். இந்த போராட்டத்தின் பாதையிலே கடைசி முடியிலே நீங்கள் வெளிப்படும் பொழுது நீங்கள் அபிஷேகம் உள்ளவர்களாக வெளிப்படுவீர்கள், வல்லமை உள்ளவர்களாக வெளிப்படுவீர்கள். மற்றவர்களை விடுதலை ஆக்க நீங்க உதவி செய்வீங்க. மற்ற மனிதர்கள் மேல வர உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்களுக்கே உதவி இல்லாதபடி தள்ளாடி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் செய்யப்பா, இந்த அபிஷேகம் உங்க பிரச்சனையின் போராட்டத்தின் மத்தியில நீங்க கடந்து கொண்டு போகும் பொழுது, நீங்க கடைசியில வெளிப்படும் பொழுது உங்களை அவர் அபிஷேகத்தில் அனுப்புவா. நெருக்கப்படுற நேரம், உடைக்கப்படுற இடத்துல தேவ அபிஷேகம் வெளிப்படும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் மனமுடைந்து வாழ்க்கையில வேதனோடு தனிமையிலே துரோகங்களை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து, அவமானங்களை சந்தித்திருக்கிறீர்களோ, நிச்சயம் நீங்க அபிஷேகத்தை நிரப்பப்பட போறீங்க. நிச்சயம் அபிஷேகத்தை நிரப்பப்பட போறீங்க. நான் என்ன செய்வேன் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நிச்சயமா நீங்க அபிஷேகத்துல நிரப்பப்பட போறீங்க. தேவன் அதை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம் வாசித்த முதலாவது வசனமும் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 2வது காரியம், மேன்மையான சுத்தமான மூலிகைகள் எடு. மேன்மையான சுத்தமான வாசனையான மூலிகைகள்.
ஆகவே இந்த அபிஷேகம் என்ன ரொம்ப மேன்மையானது, அடுத்து சுத்தமானது, வாசனானது. அப்ப இந்த எண்ணெயை செய்த பின்பு யாராவது ஒரு ஆள் மேல இந்த அபிஷேக எண்ணெயை போட்டா அந்த ஆளுக்கு, அந்த நபர் ஒரு மேன்மையுள்ள நபராய் மாறுவார், வாசனை உள்ள நபராய் மாறுவார். அபிஷேகம் உங்களை மேன்மையாக்கும், உங்களை உயர்த்தும், உன்னத மனிதனாய் மாற்றும். ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்ட் உங்க லைஃப்ல வரும். அது மட்டும் இல்ல, நீங்க வாசனை உள்ளவளாய் மாறுவீர்கள். பலர் உங்களை பார்க்கும்போது ஒரு வாசனை, ஒரு உயர்ந்த நிலை உங்க வாழ்க்கையில வரும். நீங்க வர்ஷிப் பண்ணாலே உங்க வர்ஷிப் மற்றவங்களோட வர்ஷிப்போட ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகும். நீங்க ஒரு பாட்டு படிச்சாலே மற்றவங்களோட பாட்டை விட ஒரு குவாலிட்டி, ஒரு மேன்மை. உங்க வாழ்க்கை, உங்க நடக்க மற்றவங்களை போல இருக்காது. மற்றவங்க லைஃப்லாம் சாதாரண லைஃப். நீங்க பேசுனா, நீங்க நடந்தா, நீங்க ஏதாவது செஞ்சா எல்லாமே குவாலிட்டியா ஒரு மேன்மையாக்கும். மேன்மையான குணாதிசயங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்க வியாபாரம் மேன்மையா இருக்கும், உங்க வியாபாரத்துல குவாலிட்டி இருக்கும், உங்க பிசினஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கும், உங்க ஆபீஸ் ஸ்டாண்டர்ட் ஆக்கும். நீங்க வாங்குற பொருட்கள் மேன்மையானதா இருக்கும், வாசனை உள்ளதா இருக்கும். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக உங்க பக்கத்துல வர்றதுக்கு அவங்க தகுதி இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. நீங்க வாளாக இருக்க மாட்டீங்க, நீங்க தலையா இருப்பீங்க. நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, நீங்க மேல இருப்பீங்க. அனாயிண்டிங் வந்தாலே ஒரு அப்கிரேட் நடக்கும். உங்க நிலைகள் மாறும், உங்க வாழ்க்கை உயரும். நீங்க ஃப்ளைட்ல கூட எக்கனாமிக் கிளாஸ்ல போக மாட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவீங்க. ஹல்லேலூயா. நீங்க வீடு வாங்கினாலும் அந்த வீடு மகிமையானதாக்கும், நீங்க வாகனம் வாங்கினாலும் அது மகிமையாக்கும். ஏன்னா அது அபிஷேகம். அபிஷேகம் அதை செய்து. இன்னைக்கு பல அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை பார்த்து பல குறை சொல்றாங்க. அவர்கிட்ட ஃப்ளைட் இருக்கு, கோடிக்கணக்கு பணம் இருக்கு, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன செய்றாங்க? நீங்க என்னத்தான் நினைச்சாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கீழ்பட்ட ஒரு நிலையில பார்க்க முடியாது. அந்த அபிஷேகம் அவங்களை தூக்கிடும். நீ இந்த அபிஷேகத்தை வாஞ்சி, அபிஷேகம் வந்துச்சுன்னா உன் ஸ்டாண்டர்ட் வேற. உன் குடும்பத்தில் இருக்க அத்தனை உறவினர்களை விட நீ வித்தியாசமாய் வாழ்வாய். ஒரு குவாலிட்டி, உங்க பேச்சில் ஒரு குவாலிட்டி, உங்க நடத்த, உங்க செயல் எல்லாவற்றிலும் ஒரு குவாலிட்டி. கங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு அவர் கொடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று டைப் பண்ணுங்க. உங்க லைஃபை கத்து உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, சுத்தமான, அதாவது புதிதான ஃப்ரெஷ் ஆலிவ் ஆயில், புதிய எண்ணெய். இந்த 5 மூலிகைகளை போட்டு செய்யும் பொழுது அந்த எண்ணெய் அது புதிதானது, ஒரு ஃப்ரெஷ். சங்கீதம் 92 அதிகாரம் 10 வசனம், சாம் சாப்டர் 92 verse 10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவியே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆக அபிஷேகம் வந்தோன்னு ஒரு ஃப்ரெஷ், எல்லாம் புதுசாக்கும். அப்ப இந்த பைபிள் என்ன சொல்லுது? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அல்ல, பண்ணப்படுகிறேன். அப்ப டெய்லி நீங்க புதுசு, உங்க தாட்ஸ் புதுசா இருக்கும். நீங்க புது புது காரியத்தை செய்வீங்க. சில சர்ச்கள்ல போன சண்டே மாதிரி இதே இந்த சண்டே இருக்கும், போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல, எல்லாவற்றிலும் ஒரு புதுமை. அடுத்த சண்டே இதை விட வித்தியாசமா இருக்கும். நீங்க புதுசு புதுசா செய்வீங்க, உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும். உங்க வியாபாரம் மற்றவங்க செய்யறது போல இருக்காது, உங்க வாழ்க்கை மற்றவங்க செய்யறது போல இருக்காது. உங்க லைஃப்ல ஒரு கிரியேட்டிவ், ஒரு உருவாக்குற தன்மை, ஒரு புது தன்மை, புது பொலிவு உங்க வாழ்க்கையில் இருக்கும். யாருமே செய்யாததை நீங்க செய்வீங்க. இன்றைக்கு அந்த அபிஷேகம் வந்தோடனே நீங்க செய்ய போறீங்க. யாருமே செய்யாதது செய்வீங்க. தினமும் ஒரே மாதிரி இல்லை, அனைத்திலும் ஒரு புதுமை. அபிஷேகம் வரும்போது புதிய நிலைக்கு செல்வீங்க. அபிஷேகம் உள்ளவங்க ஒரே லைஃப்ல ஒரே லெவல்ல இருக்க மாட்டாங்க. மற்றவர்கள் செய்ய முடியாததை அபிஷேகம் உங்களுக்கு செய்ய வைக்கும். அவங்க உங்களை பார்த்து காப்பி பண்ணுற அளவுக்கு கர்த்தர் செய்வாங்க. நீங்க முன்னுக்கு இருப்பீங்க, மற்றவங்களை பார்த்து தான் பின்னுக்கு வருவாங்க. உங்களை அடிச்சோடுகளை பார்ப்பாங்க, அவர் அதை செஞ்சாங்க, இவர் அதை செஞ்சாங்க. எப்ப பார்த்தாலும் புதுசு. உங்க ஊழியம் புதுசா இருக்கும், உங்க வாழ்க்கை புதுசா இருக்கும், நீங்க செய்யற ஒவ்வொன்றுல ஒரு புதுமை இருக்கும்.
இது அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருப்பீங்க. ஒரு புதுனம், ஒரு புது காரியம். ஏன்னா அபிஷேகம், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், அது டெய்லி நடக்கும். அவர் என் தலையை என்னால் அபிஷேகம் பண்றார், அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நேற்றைய எண்ணம் இன்றைக்கு இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த சண்டே சர்மன் சூப்பர்னு சொல்லுவாங்க, பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு சர்மன் கேட்கலங்க. ஆனா அடுத்த சண்டே வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த சண்டே சர்மன் தான் பெஸ்டா இருக்கு. அவங்க எப்பயும் ஒவ்வொரு சண்டே வந்து அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா எது வாழ்க்கையில கேட்காத பிரசங்கம் நினைச்சாங்களோ, ஆனா அதை விட அவங்க மேலதான் போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா அபிஷேகம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. உங்க லைஃப்ல புதிய காரியம் நடக்க போகுது. ஒரே வாழ்க்கை, ஒரே விதமான ஜீவியம், போர் அடிச்சு போய் ஏதோ வேலைக்கு போய்ங்க வாங்க தூங்குறீங்க எலும்புங்க, வேலைக்கு போய்ங்க வாங்க தூங்குறீங்க எலும்புங்க சமைக்கிறீங்க, இதே தான் உங்க லைஃபா? கர்த்தர் புது காரியத்தை மாற்றுவார். அதுக்கு வேணும் அபிஷேகம். சொல்லுங்க அபிஷேகம். புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம். வாய் திறந்து சொல்லுங்க, புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. 4வது வாசனை கொடுக்கும். முதல்ல பார்த்த மேன்மை. ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா 5 மூலிகள். முதலாவது நெருக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல், அப்பொழுதுதான் அபிஷேகம். 2வது மேன்மை, ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். 3வது புதுசு, எப்பயும் புதுசா இருப்பீங்க. 4வது வாசனை கொடுக்கும். வாசனை கொடுக்கும், ஏன்னா அந்த திரவியெல்லாம் வாசனை. இப்ப ஆரோனுக்கு வனாந்திரத்தில் வைத்து மோசே அந்த குடத்தை எடுத்து எண்ணெயை ஊத்தினான்னா அவருடைய எல்லா இடம் வடிஞ்சு ஓடுது. இப்ப ஆரோன் தன்னுடைய கூடாரத்துக்கு போவான். இப்படி போங்க நேரத்தை நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதன் இந்த பக்கம் இருந்து அவன் கூடாரத்தில் ஏதோ டிவி பார்க்கணும்னு சொல்லுவோம். டிவி இல்லை அந்த நாட்களில் ஏதோ பார்த்து பேசி கொண்டுக்கான். இந்த பக்கம் திரும்பிக்கான். ஆரோன் பின்னால இப்படி போகாது, பின்னால இந்த பக்கம் போனா திடீர்னு டக்குன்னு திரும்பி பார்க்காரு. ஆனா இங்க தான் பார்க்கிறாரு, திடீர்னு திரும்பாரு. ஏன்னா அந்த வாசனை. நீங்க ஒரு இடத்துக்கு போனா அங்க வித்தியாசம், அவங்க பார்ப்பாங்க, இந்த இடத்துல வித்தியாசம், ஒரு வாசனை அவங்க உணர்வாங்க, ஒரு வித்தியாசத்தை உணர்வாங்க. அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் மனிதன். நீங்க போகும் இடங்களை வித்தியாசத்தை உணர்வாங்க, ஒரு உணரத்தக்கதாக கர்த்தர் செய்வாங்க. உங்கள் ஒவ்வொரு கிரிகை, உங்கள் ஒவ்வொரு வேலையில வித்தியாசத்தை மனிதர்கள் பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை உணர்வாங்க. நீங்க வேலை செய்யறது வித்தியாசமா பார்ப்பாங்க. உங்க கிரிகையில வித்தியாசம் இருக்கும், உங்க ஊழியத்தில் வித்தியாசம் இருக்கும். சொல்லுவாங்க, மற்ற சர்ச்சோட இந்த சர்ச் வித்தியாசமாக்கு, மற்ற சர்ச்சோட இந்த பாஸ்டர் வித்தியாசமா செய்யறாங்க, இந்த பாஸ்டர் பிரசங்கள் வித்தியாசமா இருக்கு, இந்த சர்ச் ஆராதனை வித்தியாசமாக்கு, இந்த சர்ச் சிஸ்டங்கள் வித்தியாசமாக்கு. அங்க வந்தோன்னு திடீர்னு ஒரு வித்தியாசத்தை உணர கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என வாயால நாங்க சொல்ல தேவையில்ல. எனக்கிட்ட அபிஷேகம் கர்த்தர் அபிஷேகிச்சா இல்லை. நீங்க அபிஷேகத்தில் இருக்கீங்களா இல்லையான்னு ஆக்களே கண்டுபிடிச்சுவாங்க. ஒரு வித்தியாசம். உங்களை மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஏதோ வித்தியாசத்தை காண்பார்கள். பாங்க, மோசேக்கு அபிஷேகம் வந்துச்சு. அவன் மலை உச்சியில் அந்த அபிஷேகத்தை பார்த்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான். பார்த்தோன்னு அவனுடைய முகத்தை யாருக்கும் பார்க்க முடியல. உடனே ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட், ஒரு பிளாங்கெட் எடுத்து முகத்தை மூடினாங்க. ஏன்னா அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசம். அப்ப எல்லாம் வித்தியாசத்தை பார்த்தாங்க. அதே என்ன தெரிப்பாங்க, ஸ்தேவானை கல்லடிக்கும் பொழுது பரிசுத்தாவியான அவனை அபிஷேகத்தில் நிரப்பினான். உடனே அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்களை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். சொல்லுங்க, வாய் திறந்து, அபிஷேகம் என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். அபிஷேகம் என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரீபா ஷக்கா ராபாரியா. அடுத்தது 5வது, இது ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேக எண்ணெய், 5 மூலிகள் செய்த அபிஷேக எண்ணெய்
30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, இது மனிதனுடைய சகத்தின் மேல் வாழ்க்கப்படலாகாது. மனிதனுடைய சகத்தின் மேல் இது வாழ்க்கப்படலாகாது. அதன் அர்த்தம் என்ன? இது மனுஷ சகத்துல வாழ்க்கப்படக்கூடாது. அப்ப இது எங்க போடுறது? இது மாமிசத்தின் மேல் போடக்கூடாது. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5 to 8 வரை. ரோமன் சாப்டர் 8 verse 5 to 8. அன்றைய மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கலாத்தியர் 3:3, கலேசியர் சாப்டர் 3 verse 3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆமென். வேதம் என்ன சொல்லுது? மாமிச சிந்தனை மரணம். மாமிசத்தில் நடக்கிறவங்க மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கார்கள், ஆவியில் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்காங்க. மாமிச சிந்தனை மரணம். மாமிச சிந்தனை உள்ளவர்கள் தேவனுக்கு விரோதமான பகை உள்ளவர்கள். அது தேவனுக்கு கீழ்ப்படியாது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஒலிவ எண்ணெய மனித மேல போட வேணாமா? அதாவது மாமிசத்தின் மேல் போடாத. நீங்க மாமிசத்துக்குரியவங்களா இருந்தா இந்த அபிஷேகம் கிடைக்காது. நீங்க ஆவிக்குரியனாகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆவியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ண, நல்ல உபவாசத்துல செய்வாங்க, நல்ல ஜெபம் பண்ணி தான் வருவாங்க. அங்க ஒரு பாட்டு படிக்க எவ்வளவு உபவாசம். ஆனா இன்றைக்கு ஒரு பாட்டு படிக்கணுமா, காதுல கேட்டவங்க நல்ல பாட்டு இருக்கும், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உடனே வருவாங்க, ஸ்டேஜில் மைக் எடுத்து பாடுவாங்க. அது ஆண்டவர் சொன்னாரா இந்த பாட்டை படிக்க சொல்லி? அவருக்கு கேட்டியா, ஜெபம் பண்ண? இல்ல. ஏன்னா இப்ப அனுபவத்துல பாட வராங்க. அந்த இடத்துல அபிஷேகம் இருக்காது. அப்படிப்பட்டவனுக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆகவே நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் இந்த அபிஷேகத்தை எங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற முடியாது. நம்ம ஆவிக்குரியனா இருக்கணும். இந்த அபிஷேகம் இன்னைக்கு தேவையா? நீ மாமிசத்துக்குரியனா இருக்கிறியா? அப்படின்னு இந்த அபிஷேகம் கிடைக்காது. ஒரு வல்லமையான வசனம் உண்டு, யோவான் 6:63, John chapter 6 verse 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப மாமிச வாழ்க்கையில வாழ்ந்தா அதுல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க மாமிசத்துக்குரியனா தொழிலுக்கு போங்க, மாமிசத்துக்குரியனாக வியாபாரம் செய்யுங்க, மாமிசத்துக்குரியவனாக நீங்க ஊழியம் செய்யுங்க, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. சபை வளர்ச்சி நடக்காது, பொருளாதாரத்துல மாற்றம் வராது. ஆனா ஆவிதான் உங்களை உயிரடை செய்யும், உங்க வியாபாரத்தை உயிரடை செய்யும், உங்க வாழ்க்கை உயிரடை செய்யும், உங்களை மேல மேல வர வைக்கும். அப்ப இதுல நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த அபிஷேகம் வேணும்னா நீங்க மாமிசத்துக்குரியனா இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சாமுவேல் புத்தகத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்துல சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தைல கொம்பெடு, அதாவது 5 மூலிகையினால் செய்யப்பட்ட இந்த தைல கொம்பை எடுத்து ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கு அவனுடைய மகனை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் அப்படி சொன்னான். அப்ப இவன் போறான், அந்த கொம்புல எண்ணெய் எடுத்து போறான், ஊத்த போறான், யாரோ ஆள் மேல ஊத்த போறான். அந்த ஈசாய் கிட்ட கேட்கான், உன்னை மகன் எனக்கு வர சொல்லு, நான் அவனை அபிஷேகம் பண்ணேன். அப்பொழுது அவனுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள், அதுல 7 பிள்ளைகள் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தாங்க. ஒரு மகன் தாவீது, அவன் ஆடு மேய்க்க போயிட்டான். அப்ப 7 பிள்ளைகள் கொண்டு வந்த நேரத்துல இந்த எலியாப்சலோம் மூத்தவன், அவன் வாட்டு சாட்டமா கொஞ்சம் பாடியெல்லாம் இருக்கும். அப்ப சாமுவேல் நினைச்சான், அடே இவன் ராஜாவுக்கு தகுதியானவன், இவன் மேல ஊத்த போனது அனுசம் ஊத்தாத. அங்கதான் அருமையான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். இவன் மாமிசத்துக்குரிய மனுஷன், இவனை கூத்தாதப்பா. இவன் வெளி காரியங்கள்ல ரொம்ப பாடியை வச்சுக்கொண்டு வெளி காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இவன் ஆவியில் இல்லை, இவன் மாமிசத்துக்குரியவன். உடனே 2வது ஆள் மேல ஊத்துறன ஆண்டு சொன்ன வேணாம், 3வது ஊத்தாத,
இப்படி 7 பேரை முடிச்சோன்னா, ஏய் இங்க வேற யாருமே இல்லையா? அப்பா அவன் சொன்னான், ஈசாய் தகப்ப சொன்னான், ஒரு சின்ன மேய்க்கான், அவன் ஆடு மேய்க்கான். அவன் என்ன பண்ணுவான்? ஆடை மேய்ச்சி கொண்டு ஒரு வீணை சுரமணம் எடுத்து அவன் வர்ஷிப் பண்ணுவான், அவன் ஆராதிப்பான், அவன் பாடுவான், கர்த்தரை மேய்ப்பாக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். அவன் கடவுளோடு வாழ்கிற மனுஷன், அவன் ஆவிக்குரியவன். உடனே அவனை கூப்பிடு என்று இந்த சாமுவேல் சொல்றான். அவனை அழைத்தான், அவனை அபிஷேகம் பண்ணினான். அன்றைய நாள் முதல் தாவீது நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தான். பாத்தீங்களா? யார் மேல அபிஷேகம் வந்துச்சு? ஆராதிக்கிற மனிதன், தேவனை பாடுற மனிதன், தேவனோடு ஜெபிக்கிற மனிதன். தேவன் அவன் சொல்றான், நான் கர்த்தரை என் வலது பக்கத்தில் வச்சிருக்கேன், ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். அவன் இந்த சங்கீதத்தை எழுதுறான் எப்ப? அவன் ஆடுகளை மேய்க்கிற நேரத்தில். அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. அவன் சொல்றான், எப்ப விடியோன்னு ஒரு ஜாமக்காரனை போல நான் பார்த்து கொண்டிருக்கேன். அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். அந்தி சந்தி மத்தியான வேலைகள்ல அவன் ஒரு நாளைக்கு 3 தரம் ஜெபிக்கிற மனுஷன். நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்லாம இன்னைக்கு திடீர்னு எனக்கு அபிஷேகம் தாங்க, நான் வித்தியாசமா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், ஒரு நாளும் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. இந்த வித்தியாசமான வாழ்க்கை வர வேண்டாம். நீங்க ஆவிக்குரியவளாக்க வேண்டும். நீங்க ஆவிக்குரியனா இருந்தா தான் உங்க வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை பெற முடியும். பாங்க, தாவீது யுத்தத்துக்கு போறான், கோலியாத்தோடு சண்டை பிடிக்க. அந்த நேரத்தில் சவுல் ராஜா தன்னுடைய பட்டயத்தை, தன்னுடைய கேடகத்தை, தன்னுடைய பூட்ஸ், தன்னுடைய உடுப்பெல்லாம் கொடுக்குறேன். அவன் சொன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம், ஏன்னா இது மாமிசத்துக்குரியது, நான் இதை எடுத்து நான் போக மாட்டேன், இது மாமிச பலன், எனக்கு இது தேவையில்லை. அவன் சொல்றான், அபிஷேகம் என்னை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும், அபிஷேகம் என்னை வித்தியாசம் உள்ளவன் மாற்றும். ஒரு கேட்டபால் எடுத்து, ஒரு கவன் எடுத்து, கல் எடுத்து அடிக்கிறான். ஏன்னா அதுதான் அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் இதை பயன்படுத்துவன்னு சொல்லி அதில் விசுவாசம் வைத்திருந்தான். அவனுடைய விசுவாசம் வேற, அவனுடைய விசுவாசம் வேற. நன்மகனிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் இந்த கோலியத்துக்கு பயப்படேன், தேவன் இருக்கா. அவனுடைய வார்த்தையில் ஆவி இருந்துச்சு, அவன் ஆவிக்குரியனாக இருந்தான், ஆவிக்குரியனாக இருந்தான். அபிஷேகம் உனக்குள் வரும் பொழுது ஒருவனாலும் உன்னை தடுத்து நிறுத்த, எதிர்த்து ஜெயிக்க யாராலும் முடியாது. உன் அபிஷேகத்தை கண்ட உடன் பிசாசுகள் கூட நடுங்கும், பிசாசு பயப்படும், பிசாசு பயப்படும். ஹல்லேலூயா. அந்த பிசாசு பயந்து ஓடும். இந்த அபிஷேகம் தேவை. வாய் திறந்து சொல்லுங்க, புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணும், புதிய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணும். இந்த அபிஷேகம் தேவைனா நீ ஆவிக்குரியனா இருக்க வேண்டும், நீ ஜெபிக்கிறனா இருக்கணும். இது மனுஷனுடைய சகத்து மேல் வாழ்க்கப்படலாகாது. தேவனை விட்டு தூரம் போய் இருப்பவர்கள் ஒரு நாளும் அபிஷேகத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதவங்க எனக்கு அபிஷேகம் வேணும் ஒரு நாளும் எதிர்பார்க்க வேண்டாம். கிறிஸ்தவனுக்கு அபிஷேகம் ஒரு நாளும் கிடைக்காது, ஆவிக்குரியவளுக்கு அபிஷேகம் கிடைக்கும். நீ கிறிஸ்டியனா இருக்காத, நீ ஆவிக்குரியனாயிரு. வாங்க, பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒரு அருமையான வசனம். எக்லீசியஸ் சாப்டர் 9 verse 8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. எப்பவும் பரிசுத்தம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை. உன் வஸ்திரம் எப்பவும் வெள்ளையாக்கணும். அது மட்டும் உன் தலையில எண்ணெய் குறையக்கூடாது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய ஜீவியம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்க உலக மக்களிடத்திலிருந்து வேறுபட்டவளாக நீங்க இருக்க வேண்டும், ஆவிக்குரியலாய் காணப்பட வேண்டும். அபிஷேகத்தை இழக்கிற எதையும் நான் செய்ய போவதில்லை. தீர்மானிங்க, என் வாழ்க்கையில இருந்து என்ன குறையக்கூடாது, நான் அபிஷேகத்தை இழக்கிற எதையும் செய்ய மாட்டேன். சவுல் என்ன செய்தான்? ஆசாரியன், அதாவது சாமுவேல் வரமுதல்ல இவன் போய் பலியிட்டான் ஆடுகளை. தேவன் கோபப்பட்டு சொன்னார், நீ ராஜாவே இருக்க மாட்டாய், ஏன்னா நீ ஆவிக்குரியவன் இல்லை. இதை செய்ய முடியும் அபிஷேகம் உள்ளவனுக்கு தான், ஆவிக்குரியனுக்கு உள்ளவனுக்கு செய்தாதான் அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ மாம்சத்துக்குரியவனா இருந்து எதையும் செய்தா உன் வாழ்க்கை தோல்வியின் மேல தோல்வியை தயமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்னொரு காரியம் பேச வேண்டியது, நேரம் போதாது.
ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனாக வாழுங்க. இன்னைக்கு தீர்மானுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட்டுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிளை வாசிங்க. அப்பொழுது அந்த அபிஷேகத்தை நான் உங்களை நிரப்புவான். அந்த அபிஷேகம் உங்களை வித்தியாசம் உள்ளவனாய் மாற்றும். நாம் எல்லாரும் எழுந்து வந்து ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி 2 கைகள் உயர்த்திக் கொள்ளுங்கள். 2 கைகள் உயர்த்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல வரப்போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேல் வரப்போகுது. நீங்க செய்த தவறுகளை, நீங்க செய்த பாவங்களை நீ மன்னியும் என்று கேளுங்கள். வாய் திறந்து கேளுங்கள். என் பாவத்தை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் தவறுகளை மன்னியும் என்று கேளுங்கள். அவர் மன்னிப்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் ஆவிக்குரியனாக இருக்க போறேன், நன்றாய் ஜெபிக்க போறேன், நன்றாய் துதிக்க போறேன், நான் எப்பொழுதும் பரிசுத்தத்தில் இருக்க போறேன், தேவனோடு கூட வாழ்க்கை வாழ போறேன் அப்படி சொல்லுங்க. ஒரு நாள் அபிஷேகம் மாமிசத்துல கிடைக்காது, அபிஷேகம் ஆவில தான் கிடைக்கும். நான் வேத பாடத்தை நடத்தி கொண்டிருந்தேன் பரிசுத்தானை பற்றி. எத்தனை உண்மை! அபிஷேகம் ஒரு நாளும் மாமிசத்துல கிடைக்காது, அது ஆத்மால கிடைக்காது, அது ஆவியில தான் கிடைக்கும். நீ அபிஷேகத்தை நிரப்பப்பட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகத்தில் நிரப்ப கேளுங்க. ஒரு சிலரை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார். சில போராட்டத்தின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் கடந்து கொண்டிருக்கிறார். உங்களை பரிசுத்தால் நிரப்ப போகிறார். பரிசுத்தால் அபிஷேகத்தை பெற போய் அத்தனை பேரும் உங்க 2 கைகளை உயர்த்தி உங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள். என் கண்ணையை பார்த்து கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப போகுது. இப்பொழுது பரிசுத்தால் அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ரிசீவ். நிரப்புவீராக. பரிசுத்தாவின் அபிஷேகம் முழுமையாய் வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ரிசீவ், பெற்றுக்கொள். புதிய எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியானவர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்பும். இந்த அபிஷேகம் உள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விதமாகவே ஒரு நிமிடம் கேளுங்க. அபிஷேகம் தான் உங்களை மேல வைக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை இல்ல, அபிஷேகம் தான் உங்களை மேல தூக்கும். இந்த அபிஷேகத்தை பெறலாம் ஆவிக்குரிய மனிதனுக்கு தான். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்போம். மற்றவரோட வைராக்கியத்தை விட்டுருவோம். உங்களை எதிர்த்து உங்களுக்கு தீமை செஞ்ச மக்கள் இருந்தா அவங்களோட வைராக்கியம் வச்சு கொண்டுக்கலாம், அவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். அதை விட்டுட்டு ஒதுங்கிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. மற்றவர்களை பற்றி குறை பேச வேணாம், மற்றோட வாழ்க்கை அழிக்க வேணாம், மற்றவர்களை ஏமாற்ற வேணாம், மற்றவர்களை துரோகம் பண்ண வேணாம். இதெல்லாம் மாமிசத்தின் காரியம், மாமிசத்தின் சிந்தனைகள். ஆவிக்குரியலாங்க, பரிசுத்தாவின் கனியிலங்க. நிச்சயம் உங்களை அவர் அபிஷேகத்தில் நிரப்புவார். தேவன் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உட்காருங்கள். யாரும் எங்கும் செல்ல வேண்டாம். இந்த நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக காணிக்கை எடுக்கப்படும். இது ஒரு அற்புத காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கும் பொழுது தேவன் அற்புதமாக உங்களை நிரப்புவார். பலர் வாஞ்சியோடு தசமபாக காணிக்கைகளை நம்ம கொடுக்கார்கள். நான் அண்மையில கேள்விப்பட்டேன், எங்கள் சர்ச்சில் சிலர் கால் பண்ணி என் கையில் பணம் இருக்கே, இதை யாராவது அனுப்பி வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சொன்னாங்க. அப்படி பலர் உற்சாகத்தோடு நமக்கு கொடுக்கார்கள். சர்ச்சு கால் பண்ணி அந்த காணிக்கைகள் நமக்கு கொடுக்கார்கள். ஆகவே இந்த திரையிலே காண்கிற இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் மூலம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேங்க்கு சென்று இந்த பணத்தை இந்த சர்ச்சுக்கு நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் இவ்வளவு காணிக்கை நான் போடுறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுக்க முடியும். தேவன் உங்கள் காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிக மேன்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் காணிக்கை கையில் இல்லை, கொடுக்க கஷ்டம், எனக்கு ஒன்றுமே இல்லை என்று உண்மையிலே ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு 4 லைனுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள், இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று. நான் உங்களை மறுபடியும் வர புதன்கிழமை 6 மணிக்கு ஃபேஸ்புக் மூலம் சிங்களத்திலும் 6:30 நான் தமிழிலும் நான் உங்களை சந்திக்கப்பட்டிருக்கேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்கும் செல்ல வேண்டாம். இந்த ஆராதனை பாடல் மிக முக்கியம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், உங்களை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். ஆமென்.
பாடுவோம். ஆண்டு இதுவரைக்கும் நடந்த தேவன் இனிமேலும் நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். எங்கள் தேவைகள்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பெந்தைக்கொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தைக்கொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வளர்ந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வளர்ந்திட ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான